நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் என்னதான் சொல்றாரு? எதையும் சொல்ல மாட்டாரு. போட்டி வேணான்னு மட்டும் தான் சொல்றாரு. அக்கா புட்டி எல்லாம் சூப்பரா பாடுறாக்கா. ஏன் புட்டி மட்டும் தான் நல்லா பாடுறாளா? கிள்ளி கூட தான் சூப்பரா பாடுறான். கேபி பலூன்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்கக்கா. நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம்க்கா. சரி, வந்தது நான் பேசுறேன். அக்கா நாங்க சொன்னாலாம் சார் கேட்க மாட்டாருக்கா. நீங்க ஒரு தடவை சொல்லுங்க அக்கா, எப்படியாவது சொல்லி புரிய வைங்கக்கா. சரி வரட்டும், பேசுவோம். ம். டேய் என்னடா மெதுவா எங்கேயாவது இடிச்சுக்க போற? அக்கா சார் வர்றாருக்கா. சார் வர்றாரு. அக்கா, நாங்க உங்ககிட்ட எதுவும் சொன்ன மாதிரி கட்டிக்கானிக்கா, நீங்களே கேக்குற மாதிரி கேளுங்கக்கா. டேய் இது வேறயா? சரிதான். டேய் கைபாமே, சார் புக்கை நேரம் வச்சு போறியா? சரி சார். ஏன் கையில இவங்க எப்ப வந்தாங்க? இப்பதான் சார் வந்தோம். இவங்க எங்க கிட்ட எதுவுமே சொல்ல சார். அறிவில்ல ஏதாவது சொன்னானு உன்கிட்ட கேட்டனா? கேட்கவே இல்லையே. ஆமால, சாரி சார். ஏய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல, ஏண்டி உளர்ன? சரியான லூசுடி நீ. டீ கொண்டு வரட்டுமாங்க? இல்ல இருக்கட்டும். பசங்க ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ஏதோ போட்டி வேண்டான்னு சொன்னதா சொல்றாங்க. எதுக்கு சுத்தி வளசு கேக்குற? நேரவே கேளு. ஆமா, நான் தான் போட்டி வேணாம்னு இவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன். ஏன்னு கேளுங்கக்கா. கயல், இந்த போட்டினால பசங்களோட படிப்பு பாழாகுது. எப்ப பார்த்தாலும் பாட்டு டான்ஸ்ன்னு படிக்காம இதவே பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கிறதே கிடையாது. அடுத்த மாசம் காலாண்டு தேர்வு வேற வருது. இப்ப படிக்காம அப்ப என்ன எழுதுவாங்க? சார் அடுத்த மாசம் தான் சார், அப்பா படிச்சிடலாம் சார். ஏண்டா டேய், மிட்டம் டெஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்லாம் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தியா, அதே மாதிரி எழுதி வைக்கலாம்னு பாக்குறியா? எங்க வர எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் ஆவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா சார். பாரு கயல், இதுக்காகலாம் நான் வேணான்னு சொல்லலை. அதுல நிறைய சிக்கல் இருக்கு. அது சிக்கல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். அக்கா நான் 10 நாள் சரியா சாப்பிட கூட இல்லக்கா, டான்ஸ் தான்க்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது ஒன்றும் வீணா போற விஷயமே கிடையாதே. அதை போட்டி போட்டு நிரூபிக்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரிங்க, நான் எதுவுமே கேட்கல. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா ஆடணும் பாடணும்னு நிமிஷத்துக்கு 30 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப திடீர்னு போட்டி வேண்டான்னு சொல்றீங்க. அதுக்கு மட்டும் காரணத்தை சொல்லுங்க. பாரு கயல், இதுக்கெல்லாம் பெருசாவெல்லாம் காரணம் கிடையாது. பசங்களை போட்டின்ற பேர்ல அண்ணாச்சி ஸ்கூல் பசங்களோட மோத விட்டு தேவையில்லாம பொறாமையும் பகையும் வளர்க்க வேணாம்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வேணான்னு சொன்னேன். இல்லங்க, நீங்க இத வேற யார்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு கயல், நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. இதுக்காகலாம் எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த காரணத்துக்காகத்தான் போட்டி வேணான்னு சொன்னேன். அதுக்கு இல்லங்க கயல், எனக்கு தலை வலிக்குது. தயவு செய்து இதுக்கு மேலே எதுவும் கேட்காத. ஆளை விடு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ச்சே, என்ன காரணமா இருக்கும்? ஏன் இவன் வேண்டான்றான்? என்ன சார் அப்படியே மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்குல்ல? ஜோ, என்ன காரணம்னு சொல்லி தொலைச்சாவது ஓ இதுதான் காரணமான்னு விட்டு தொலைக்கலாம். இந்த ஸ்டாலின் என்ன காரணம்னு சொல்லியும் தொலைக்க மாட்டேன்றான், ஒன்னும் செய்ய மாட்டேன்றான். மொட்டையா போட்டியை விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தமிழ், உங்களுக்காவது இதுக்கு மேலதான் பிடிக்கணும். எனக்கு எப்பயே பிடிச்சிருச்சு சார். யோ தமிழ், இப்ப என்னையா பண்றது? சார் என்னமோ நடந்திருக்கு சார், அதனாலதான் ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசுறான் சார். கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டானா ஐயா? சார் ஸ்டாலின் கேட்டா உண்மையே வெளியே வராது சார். நம்ம கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்கணும். நீ யார்கிட்ட கேட்கணும் சொல்றப்போ? குருவிட்ட சார். யோ, அவன் தான் எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறான் ஐயா. சார் ஸ்டாலின் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவானா பண்ண மாட்டான்னு தெரியாது, ஆனா குருவி கிட்ட மறைக்க மாட்டான் சார். யோ தமிழ், அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஐயா, ஆனா அவன் அடிச்சு கேட்டா கூட வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா ஐயா? சார் ஆடுற ஆட்டம் ஆடி கறக்கணும், பாடுற ஆட்டம் பாடி கறக்கணும் சார். என்னது ஆடுற ஆட்டையா? ஓ, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், இதுதானையா பழமொழி? நீ என்னையா ஆடுற ஆட்டன்ற? சார் கோச்சிக்காதீங்க சார்,
நாட்டுல எதையோ மாத்துறாங்க, அதெல்லாம் கேட்காம இதை போய் கேக்குறீங்க. இது ரொம்ப முக்கியமா சார்? சார் குருவி வர்றான். யோ, எனக்கு என்னவோ இந்த ஸ்டாலின் திடுதுப்புன்னு இப்படி போட்டியை நிப்பாட்டுறத பார்த்தா அவன் பயந்துக்கிட்டான் தோணுது. ஸ்டாலின்லாம் அந்த அண்ணாச்சியோட உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயப்படலே கிடையாது சார். யோ தமிழே, இந்த ஸ்டாலின் வெளியில நெஞ்ச நிமித்தி பேசுறான்னு நீ நினைச்சுக்கிட்டு அவன் தைரியசாலி, பயப்பட மாட்டான்னு சொல்றியா? யோ, அவன் முன்ன மாதிரி இல்லையா. இப்ப குடும்பம் குழந்தைன்னு ஆயி போச்சு இல்ல, உள்ளுக்குள்ள பயப்படுறான்யா. சார் ஸ்டாலின் சார் ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது சார், அண்ணாச்சியை பார்த்து பயப்படுறதுக்கு. சார் இன்னும் ஏத்தி விடுங்க. அது சரி குருவி, நம்ம ஸ்டாலின் வீட்டுல எவனாவது 2 கல்ல தூக்கி போட்டிருப்பான், அதை பார்த்து பயந்துகிட்டு கையலு வேணாங்க அண்ணாச்சி கூட மோதாதீங்க, போட்டியை விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கோம். சார் அண்ணியெல்லாம் ஸ்டாலின் சாருக்கு மேல தைரியசாலி. அப்படி ஸ்டாலின் சார் வீட்டு மேல கல்ல எரிஞ்சுதான்னு வச்சுங்க, அண்ணியே போய் அண்ணாச்சி வீட்டு மேல கல் எரிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு கூட ஸ்டாலின் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைன்னு தான் சார் தோணுது. யோ தமிழே, குருவிதான் ஒண்ணும் தெரியாம பேசுறான்னா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிங்கிச்சாங்க போடுற. யோ, பயப்படலன்னா திடீர்னு ஸ்டாலின் வந்து போட்டி நிறுத்துங்க ஒண்ணு வேணான்னு சொல்லுவானா அவன்? குருவி அது எதுக்கா இருக்கும்? நீ யோசிச்சு சொல்லு, நீ சொன்னா கரெக்டா இருக்கும். சார் அது எனக்கு தெரியல சார். அழகன் சார், எனக்கு தெரிஞ்சு 2 காரணம் தான் இருக்க முடியும். அது என்னையா? ஒன்னு, போட்டியில தோத்துட்டா ஸ்டாலின் வேலையை விட்டு போகணும்னு பயந்து போட்டி வேணான்னு சொல்லலாம். சார் அப்படியெல்லாம் நீங்க ஒன்னா சொல்லுவீங்க, அவரெல்லாம் சொல்லவே மாட்டாரு. ஏய், உனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டல, வாயை திறக்காத, வாயை மூடு. அப்படி இல்லைனா சார், அந்த அண்ணாச்சி கிட்ட ஸ்டாலின் டீலிங் போட்டு லம்பா ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சார் சும்மா தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதீங்க சார். அட நீ வாய மூடியா. யோ தமிழ், எனக்கும் அப்படித்தாயா தோணுது. இல்லைனா ஜெயிக்கிற போட்டியில இருந்து ஏன் ஸ்டாலின் திடீர்னு பின்வாங்கணும்? சார் ஒரு நல்ல மனுஷனை அப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதீங்க சார். இவன் வார்த்தை குறுக்க அண்ணாச்சி மாதிரி ஓவர்லாப்ல பேசிக்கிட்டு கம்மன்றியா? பசங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பசங்களை பணத்துக்காக வித்துட்டானே சார். சார் போதும் நிறுத்துங்க சார். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு எது ஒண்ணா பேசுவீங்களா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு எது ஒண்ணா பேசுவீங்களா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு ராத்திரி நானும் ஸ்டாலின் சாரும் நந்து வந்துனே இருக்கும் போது. ஏன் சார் இப்போ மாமாவுக்கு உடம்பு எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல குருவி, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு தான் வர்றாரு. மாமானா அக்கா வீட்டுக்காரா சார்? ஆமையா. திருநெல்வேலி டவுன் ஆஸ்பத்திரியா சார் சேர்த்துருக்கீங்க? ஆமா. நானும் ஒரு நாள் வந்து ஆஸ்பத்திரியில பார்க்கலாம் தான் சார் இருந்தேன், ஆனா முடியாம போயிடுச்சு சார். பரவாயில்ல குருவி, விடு. சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம பசங்கள்லாம் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? எனக்கு இருந்த வேலையில சரியாக கவனிக்க முடியல. பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கியா. சார் நீங்க கவலையே படாதீங்க சார், நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டியது இல்ல. நம்ம பசங்க பின்றானுங்க சார், இந்த முறையும் நம்ம தான் வின் பண்ண போறோம். யோ யார் யாரு அடி? குருவி, ஸ்டாலின் பயந்து ஓடுவன்னு பார்த்தேன், அசராம நிக்கிற தில்லான ஆலியா நீ. ஓ, அதை சொல்றதுக்கு தான் காரில் இவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்களா? இதை சொல்றதுக்கு வரல ஸ்டாலின், உன்னை பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். இங்க பாருங்க, நீ என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இல்லாதப்ப என்னமோ என் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போனீங்களாமே. இங்க பாருங்க அண்ணாச்சி, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் எப்பயுமே பயப்பட மாட்டேன். பேசி முடிச்சிட்டே ஸ்டாலின், நான் ஏதோ பேசலான்னு வந்தா நீ ஏதோ பேசிட்டு இருக்க. நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை எப்படி பயமுறுத்தணும்னு எனக்கு தெரியும் ஸ்டாலின். நீங்க உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க. யோ, நீ ரொம்ப அவசரப்படுறியா? கோவப்பட்டு பேச வேண்டிய நானே பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ ரொம்ப கோவப்பட்டு பேசுற. தப்பு இல்ல. இங்க பாருங்க, போட்டி போடலான்னு கூப்பிட்டுட்டு எதுக்கு இதெல்லாம்? வாங்க மோதி பார்த்துடலாம். அதான் உன்னை மோதி ஜெயிக்க முடியல ஸ்டாலின். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜெயிச்சிட்ட, இன்னும் 2 ரவுண்டு தானே, அதுல ஜெயிச்சிட மாட்ட. ஸ்டாலின், நீ ஜெயிச்சிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு தோத்துடணும்னு சின்னதா ஒரு பயம் வந்துருச்சு ஸ்டாலின். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் ஏதாவது பண்ணணும் ஸ்டாலின். இங்க பாரு, நடக்க போற 2 போட்டியில
உன்னை தோத்துடுன்னுலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. ம் அதெல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு ஸ்டாலின், நான் தோத்தா எனக்கும் அசிங்கம், நீ தோத்தா உனக்கும் அசிங்கம். அதனால வேணாம், போட்டிய இதோட முடிச்சுக்கோ. இனிமேல் நான் உன் ஸ்கூல் விஷயத்துல தலையிட மாட்டேன். ரொம்ப நன்றி. இன்னும் முடிக்கல ஸ்டாலின். அதே மாதிரி நீயும் உன் வேலையை ரிசைன் பண்ணிடணும். என்ன சொல்ற? ம் அண்ணாச்சி, நீங்க சொல்றது நியாயமே இல்லையா? நான் நியாயம்னு சொல்லியே. நியாயம் இல்லதான், அநியாயம் தான். ஆனா என்ன பண்றது? நான் முடியாதுன்னு சொன்னா நீ முடியாதுன்னு தான் சொல்லுவ, ஆனா நான் முடிச்சிருவேனே ஸ்டாலின். அண்ணாச்சி, நான் உயிருக்கு பயந்தவனே கிடையாது. அட என்னய்யா நீ, எத்தனை நாளா உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன், இது கூடமா தெரியாம இருப்பேன்? நீ உன் உயிருக்கு பயப்பட மாட்டேன்னு தெரியும் ஸ்டாலின். ஆனா உன் பசங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ பயப்படுவல்ல? ஸ்டாலின், நான் நல்லவன் தான், ஆனா சில சமயம் நான் கெட்டவனா மாறிடுவேன். நான் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு ஸ்டாலின். நான் ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் ஸ்டாலின். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. என்ன முடிவு எடுக்கணுமோ நீயே எடுத்துக்கோ, நான் வரேன். அண்ணா, சார் என்ன சார் இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்போ சொல்லுங்க சார், அவரு அப்படி சொல்லும் போது நம்ம ஸ்டாலின் சார் என்ன பண்ண முடியும்? யோ, ஸ்டாலினை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட போட்டு வாங்க தான் நாங்க ஸ்டாலினை பத்தி அப்படி பேசணும். யோ தமிழே, இந்த அண்ணாச்சிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பசங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி ஸ்டாலின் அப்படி மிரட்டி இருப்பான். இப்ப நேரா நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு போறாயா, அவனை ரெண்டுல ஒண்ணு பாக்குறாயா. வாயா. இப்ப நம்ம போக வேண்டியது அண்ணாச்சி வீட்டுக்கு இல்ல, ஸ்டாலின் வீட்டுக்கு போறோம். வாங்க வாயா. போலாயா. இத பாரு ஸ்டாலின், அந்த அண்ணாச்சியால நம்ம பசங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீ அதுக்காக போய் சார், நான் தான் சொல்லிட்டேனே சார், அதெல்லாம் எதுவுமே இல்லைண்டு. ஸ்டாலின், குருவி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். ஸ்டாலின், இதெல்லாம் என்கிட்ட இருந்து எதுக்கு மறைக்கணும் பாக்குற? அந்த அண்ணாச்சி மிரட்டுவான தவிர அதை மீறி அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியமே கிடையாது. சார், எனக்கு என்னமோ பசங்க விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பயமா இருக்கு சார். ஸ்டாலின், முதல்ல உன்னை கொன்னுடுவேன், ஊரை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டினான். நீ மதிக்கல, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் அந்த அண்ணாச்சி உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லியே மிரட்டுறான். இங்க பாரு ஸ்டாலின், இந்த அண்ணாச்சியால நம்ம பசங்களை தொடவே முடியாது ஸ்டாலின். அதை மீறி அவன் தொட்டா அவன் ஆளே இருக்க முடியாது ஸ்டாலின். நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. பசங்களை பெத்தவங்களே அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறாங்க ஸ்டாலின். சார், பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சு உதச்சு என்ன சார் ஆக போகுது? இது வேணாம் சார். இந்த பாருங்க ஸ்டாலின், இப்போ மட்டும் நம்ம இதுக்காக பின்வாங்கணும், அப்புறம் எல்லா விஷயத்திலையும் பசங்களை வச்சே மிரட்டுவான். அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்லை சார், அவர் தான் நீ ஒதுங்கிக்க நானும் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன சார்? அவன் சொல்றதை எப்படி ஸ்டாலின் நம்புறது? முதல்ல உங்ககிட்ட வந்து அன்னைக்கு என்ன சொன்னான்? 3 போட்டி வச்சுக்கலாம், அதுல 2ல நீங்க ஜெயிச்சா நான் இந்த ஸ்கூல் விஷயத்திலே தலையிடுறதுன்னு சொன்னானா இல்லையா? ஆனா இப்போ நாம ஒரு போட்டியில ஜெயிச்சதும் மாத்தி பேசுறானா இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது தமிழ்? என்ன தெரியுது? இவன் ஒரு ஆளியா என்ன பேசுறேன்னு தெரியாம காப்பிய குடிச்சுக்கிட்டு அவன் இப்படிதான் ஸ்டாலின் மாத்தி மாத்தி பேசுவான். அவன் பேச்செல்லாம் நம்ம எப்படி ஸ்டாலின் நம்ப முடியும்? போட்டியில கலந்துக்கிட்டா பசங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. அவன்லாம் என்ன ஆளா இருப்பான் பாருமா, இப்படி பேசிருக்கிறான். இங்க பாரு ஸ்டாலின், நாம அவனுக்கு பயந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கணும். நாம வேணா ஒண்ணு செய்யலாம், நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணாச்சி கொலை மிரட்டல் விடுக்கிறான், எங்க பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நாம சொல்லலாம். எஸ்ஐ நமக்கு தெரிஞ்ச ஆளு தான் சார். இவ்வளோ சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு ஒன்றும் சரியா படல சார். அவங்க சொல்றது கரெக்ட்டுங்க. நாம இப்ப பயந்தோனா பின்னாடி எல்லாத்துக்கும் இதை சொல்லியே மிரட்டுவாங்க. மேடத்துக்கே அண்ணாச்சி ஒரு டம்மி பீஸ்னு தெரியுது. ஸ்டாலின், இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லை சார், நான் ஸ்டாலின், இத்தனை நாளா நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம், இந்த ஒரு முறை மட்டும் நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. எதுவுமே தப்பா நடக்காது ஸ்டாலின், நம்புங்க. என்ன ஸ்டாலின் அமைதி ஆயிட்ட?
மௌனம் சம்மதம் சார். சார் ஸ்டாலின் போட்டியில கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. வந்த வேலை ஓவரு. அவர் மனசு மாறத்துக்குள்ள கிளம்பிடுவோம் வாங்க. ஸ்டாலின் அப்ப நாங்க வர்றோம். மேடம் நாங்க வர்றோம். வாங்க. வரமா வர ஸ்டாலின். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வந்து ஆடுங்க. வாங்க சார். சார் உட்காருங்க. பரவாயில்ல ஸ்டாலின். ஸ்டாலின் இவங்க 2 பேரும் ஆடுறத பார்க்கும்போது பத்மினி வைஜெயந்தி மலம் ஆடுற மாதிரி இருக்குல்ல? இங்க பாருங்க ஸ்டாலின், போன முறையாவது போட்டி டிராவல முடிஞ்சு அப்புறம் வின் பண்ணோம். ஆனா இந்த முறையெல்லாம் அந்த அண்ணாச்சி ஸ்கூல் பசங்க நம்ம ஸ்கூல் பசங்கள்ட்ட நிக்கவே முடியாது. ஏபி டான்ஸ் போட்டியில ஏது தெரியுமா ரொம்ப முக்கியம்? நீ முடிக்கும் போது நீ தர்ற போஸ்ட் தான். நீ என்னமா போஸ்ட் தர்ற? இல்ல சார் இந்த சாங்குக்கு இந்த பாருமா, குறுக்க பேசாத. டான்ஸை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்னு யோசிக்காத. நான் தமிழ் வாத்தியாருங்கிறதுலாம் இப்பதான். இதுக்கு முன்னாடி ஊர்ல நான் கூத்து வாத்தியாரு. சார் சும்மா ரீல் விடாதீங்க சார். என்னது ரீல் விடுறானா? உனக்கு தெரியாது, போய் உங்க அப்பான்ட்ட கேட்டு பாரு. அவன் சொல்லுவான். நான் எல்லாம் பீமை வேஷம் கட்டி பாடுனா மைக் இல்லாமலே 8 ஊர் கேட்கும் தெரியுமா? கேக்குறவங்க கேன போயிலா இருந்தா கேபி சுந்தராம்பாள் கேஎஸ் ரவிக்குமார் படத்துல நடிக்குதுன்னு சொல்லுவீங்களே. டேய் இப்ப எதுக்குடா சொன்ன? சார் பின்ன நம்புற மாதிரி சொன்னாதானே. சார் இதுக்கு மேலேயும் பேசிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து பாடிருங்க. சரி பாடுறேன். காதல் சொல்ல வந்த நடி ஏ சோம சுந்தர மாமையிலே கதவை திரடி கண்ணாட்டி ஓ கண்ணாட்டி. டேய் அவ்வளவு மோசமாடா நான் பாடுனேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? பாருங்க ஸ்டாலின் உங்க பசங்களை. ஸ்டாலின் நீங்களுமா? நீங்க எல்லாம் ஒரே கட்சியாச்சே, அதான் அப்படி பண்றீங்க. நான் வரேன் ஸ்டாலின். சார் என்ன சார் கோச்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் ஸ்டாலின் கோச்சிக்க போறேன்? எனக்கு கிளாஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். டேய் பார்த்து பண்ணுங்கடா, நான் வரேன் ஸ்டாலின். அடுத்தது யாரு? நீங்க உட்காருங்க. சார் நானும் புட்டியும் பாட்டு பாடுறோம் சார். பாடவா சார்? சார் நாங்க குரூப் டான்ஸ் ஆடணும். நாங்க முதல்ல ஆடிடுறோம். ஏய் முதல்ல நாங்க தானே கேட்டோம். நாங்க முதல்ல பாடுறோம், அப்புறமா நீங்க ஆடிக்கலாம். நீங்க கேட்டா நீங்க தான் பண்ணுமா? டேய் இதுல என்னடா இருக்கு? இதுக்கெல்லாம போய் சண்டை போடுவாங்க? முதல்ல அவங்க தானே கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களே பாடட்டும். நீங்க வந்து பாடுங்க. சார் என்ன பாட்டு சார் பாடுறது? ஏதாவது பாடுங்க. போடே மரி கொழுந்து கவுத்துல மாட்டி புடிச்சு பிஸ்தா சுமாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தா சுமாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. ஏண்டா நம்ம தான் அவனை நிறுத்த சொல்லிட்டோமே, அப்புறம் ஏன் உட்கார வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கான்? நீங்க சொன்னது அவன் காதுலயே வாங்கலன்னாச்சு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்ற மாதிரி இருக்காமல. அவனுக்கு என்ன அவ்வளோ திமுறாடா? அண்ணாச்சி நம்ம தான் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆள் அண்ணாச்சி. உங்களெல்லாம் ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் கவுத்துல மாட்டி புடிச்சு பிஸ்தா சுமாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தா சுமாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தா சுமாக்கிரா சோமாரி. அண்ணாச்சி நீங்க டெரரா மீச வச்சிருந்தாலும் நீங்க குழந்தை மாதிரி அண்ணாச்சி. அவன் பார்க்க பாப்பா மாதிரி இருந்தாலும் அவன் ஒரு பின்லாடன் அண்ணாச்சி. ஏண்டா ஏன் முன்னாடியே அவனை புகழ்வியா? அவனை கொன்னுடுவேன். டேய் இவன் சொன்னாலாம் கேட்கிற ஆள் கிடையாதுடா. ஏதாவது செஞ்சாதான் அடங்குவான். இவனுக்கு அன்பா சொன்னாலாம் புரியாதுடா. அராஜகம் பண்ணாதான் புரியும். அவன் ஆசைப்படுறான்ல, தீர்த்து வச்சிருவான். தீர்த்து வச்சிரு. அப்ப பேசின மாதிரி பண்ணிடலாமா அண்ணாச்சி? சொல்லாத, செஞ்சிடு.